இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா 2026 நடைபெற போகிற சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகள் என்ற இலக்கை நோக்கி திமுக செயல்பட்டு கொண்டு இருக்கிற இந்த வேளையில் 2026 திமுக கூட்டணி கட்சிகளுக்கு திமுக தரப்பில் சார்பாக உத்தேச வேட்பாளர் பட்டியல் நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்ருக்கிறது 2026 நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக தரப்பில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் சார்பாக தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க எத்தனை சட்டமன்ற தொகுதியை ஒதுக்க போகிறாங்க ஒரு உத்தேச பட்டியலை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். முதலாவது பார்க்கணுன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் அவர்களுடைய திமுக கட்சிக்கு 173 சட்டமன்ற தொகுதி ஒதுக்க வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுகிறது. ரெண்டாவது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கட்சிக்கு வைகோ அவர்களுடைய கட்சிக்கு 7 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்க ஆலோசிக்கப்படுகிறதா காணப்படுகிறது. அதே போல் மூன்றாவது பார்க்கணுன்னா கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஏஆர் ஈஸ்வரன் அவர்களுடைய கட்சிக்கு 3 சட்டமன்ற தொகுதி நம்ம உத்தேச பட்டியலை மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். நான்காவது மனிதநேய மக்கள் கட்சி எம்ஏ ஜவஹர்லா அவர்களை 2 சட்டமன்ற தொகுதி. அடுத்ததாக ஐந்தாவது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி பிவி கதிரவன் அவர்களுடைய கட்சிக்கு 1 சட்டமன்ற தொகுதி. ஆறாவது தமிழக வாழ்வுரிமை கட்சி டி வேல்முருகன் அவர்களுக்கு 1 சட்டமன்ற தொகுதி. மக்கள் விடுதலை 7வது மக்கள் விடுதலை கட்சி எஸ்கே முருகவேல் ராஜன் அவர்களுடைய கட்சிக்கு 1 சட்டமன்ற தொகுதி. 8வது ஆதி தமிழர் பேரவை ஆர் அதிகமான் அவர்களுடைய கட்சிக்கு 1 சட்டமன்ற தொகுதி. 9வது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு செல்வ பெருந்தகை அவருடைய காங்கிரஸ் கட்சிக்கு 25 சட்டமன்ற தொகுதி கடந்த முறை போலவே ஒதுக்க வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுகிறது. 10வது பார்க்கணுன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோல் திருமாவளவன் அவர்களுக்கு 1 சட்டமன்ற தொகுதி கூட கொடுத்து 7 சட்டமன்ற தொகுதிகள் வழங்க வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுகிறது. அடுத்தது 11வது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆர் முத்தரசன் அவர்களுக்கு 5 சட்டமன்ற தொகுதி. அதே போல் 12வது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கே பாலகிருஷ்ணன் அவருடைய கட்சிக்கு 5 சட்டமன்ற தொகுதி காணப்படுகிறது. அதே போல் 13வது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு கே எம் காதர் மொஹிதீன் அவர்களுடைய கட்சிக்கு 2 சட்டமன்ற தொகுதி ஒதுக்க உத்தேச வேட்பாளரான உத்தேச பட்டியலில் பார்த்துட்ருக்கோம் எந்தெந்த தொகுதின்ட்டு. 14வது கருணாஸ் அவர்களுடைய கட்சிக்கு 1 சட்டமன்ற தொகுதி ஒதுக்க வாய்ப்பு இருக்க கருதப்படுகிறது. மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதி திமுக கூட்டணி சார்பாக ஒதுக்க வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுகிற ஒரு உத்தேச வேட்பாளர் இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய பட்டியலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.